வணக்கம். ஃபர்ஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசியலுக்கு விடை கொடுத்தார் ஆர் சம்பந்தன். மாணவர்களுக்கான விசா கட்டணத்தை உயர்த்தியது ஆஸ்திரேலியா. மியான்மர் வெள்ளம் 2000 குடும்பங்கள் வெளியேற்றம். இஸ்ரேலின் சித்திரவதையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட மருத்துவர். வெடித்து சிதறிய வடகொரியாவின் மேலும் ஒரு ஏவுகணை. துருக்கி நாட்டில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இஸ்ரேல் விமானம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடன் போட்டியிட வேண்டும், குடும்பத்தினர் ஆதரவு. பாலஸ்தீன போராட்டம் நடத்த முயன்ற இந்திய பெண் கேரளா செல்ல சிங்கப்பூர் நீதிமன்றம் அனுமதி. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் சம்பந்தனின் பூதவுடல் புதன்கிழமை மதியம் பாராளுமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கிருந்து அன்னாரின் பூதவுடல் திருகோணமலைக்கு எடுத்து செல்லப்படும். கடந்த சில நாட்களாக சுயநமிட்டிருந்த அவர் கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றிரவு காலமானார். இறக்கும்போது அவருக்கு வயது 91. அனைவனாலும் ஆர் சம்பந்தன் என அறியப்பட்ட ராஜபரோதயம் சம்பந்தன் 1933ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பிறந்தவர். தொழில் ரீதியாக சட்டத்தரணியான இவர் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி சார்பில் 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி முதல் தடவையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். நல்லாட்சி அரசாங்கத்தை போட்டு 3 வருட காலத்திற்கு ஆர் சம்பந்தன் பாராளுமன்றத்தின் 14வது எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டார். தமிழ் மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து குரல் எழுப்பிய ஆர் சம்பந்தன் இந்நாட்டின் தமிழரசியல் ஒரு முக்கிய நபராக கருதப்படுகிறார். இதற்கிடையில் ஆர் சம்பந்தனின் மறைவுக்கு அனைத்து தரப்பினரும் தமது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். ஆஸ்திரேலிய அரசாங்கம் சர்வதேச மாணவர்களுக்கான விசா கட்டணத்தை 2 மடங்குக்கும் அதிகமாக உயர்த்தியுள்ளது. $473 இருந்த விசா கட்டணத்தை $1060 உயர்த்தியுள்ளது. இந்த கட்டண உயர்வு ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அமுலானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக குடியேற்றத்தை கட்டுப்படுத்த கட்டண உயர்வு கொண்டு வந்ததாக கூறப்பட்டுள்ளது. மியான்மரின் வடக்கு பகுதியுள்ள கச்சின் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தின் காரணமாக 2000 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளன. கனமழை காரணமாக அங்குள்ள ஐயர்வாடி என்ற ஆற்றில் அளவுக்கு அதிகமாக அபாய அளவை விட நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. எனினும் இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. 2023ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட காசாவின் அல்-ஷிபா மருத்துவமனை இயக்குனர் முகமது அபு ஷெல்மியா விடுதலை செய்யப்பட்டுள்ளார். காசாவில் உள்ள மருத்துவமனைகளை கமாஸ் வீரர்கள் தங்கள் இராணுவ தளங்களாக பயன்படுத்துவதாக இஸ்ரேல் இராணுவம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டில் அவரை கைது செய்துள்ளது. தன்னையும் பாலஸ்தீன கைதிகளையும் இஸ்ரேல் வீரர்கள் கொடுமையாக சித்திரவதை செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வடகொரியா 2 போலிக் ஏவுகணைகளை ஏவிய நிலையில் அதில் ஒரு ஏவுகணை வெடித்து சிதறியிருக்கலாம் என்று தென்கொரியா தெரிவித்துள்ளது. முன்னதாக 5 நாட்களுக்கு முன்னரும் வடகொரியாவின் ஏவுகணை வீச்சு தோல்வியடைந்த நிலையிலேயே 1ஆம் தேதி தோல்வி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதுவரை இந்த ஏவுதல் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் சம்பவத்தின் போது வடகொரியாவில் ஏதேனும் உயிரிழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டதா என்பதை உடனடியாக உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் தென்கொரியா கூறியுள்ளது. இதற்கு முதல் மேற்கு கடற்கரைக்கு அருகிலுள்ள ஒரு பகுதியில் இருந்து 600 கிலோமீட்டர் வரை முதலாவது ஏவுகணை பறந்ததாகவும் 2வது ஏவுகணை சுமார் 120 கிலோமீட்டர் தூரமே பறந்ததாகவும் தென்கொரியாவின் படைத்தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வடகொரியாவின் ஏவுகணை திட்டம் கொரிய தீபகற்பத்தில் அமைதி மற்றும்
ஸ்டெலன்மனையை அருமையாக அச்சுறுத்தியும் ஒரு ஆத்திரமூட்டல் செயலாகும் என தென்கொரிய அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜோன் பைடன் போட்டியிட வேண்டுமென்று அவர் போட்டியிலிருந்து விலகக்கூடாது என அவரது குடும்பத்தினர் வற்புறுத்தியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் நேரடி விவாதத்தின் போது ஜோன் பைடன் தடுமாறியதை தொடர்ந்து அவர் போட்டியிலிருந்து விலக வேண்டும் என வேண்டுகோள் கருத்துக்கள் காணப்பட்ட நிலையிலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. ஜோன் பைடன் ஞாயிற்றுக்கிழமை காம்ப்ரேவில் தனது குடும்பத்தினர்களை சந்தித்துள்ளார். குடும்பத்தினருடனான சந்திப்பின் போது அவரது அரசியல் எதிர்காலம் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக கார்டியன் தெரிவித்துள்ளது. தன்னால் மேலும் 4 வருடங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகிக்க முடியும் என்பதை பைடனால் அமெரிக்க மக்களுக்கு நிரூபிக்க முடியும் என குடும்பத்தினர்கள் தெரிவித்தனர். போட்டியிலிருந்து விலக வேண்டும் என விடுக்கப்படும் வேண்டுகோள்களை புறக்கணிக்க வேண்டும் என ஜோன் பைடன் மனைவியும் மகன் கண்ட்ருடைய அளவுக்கு வற்புறுத்தியுள்ளார் என தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜோன் பைடன் போட்டியிட வேண்டுமென்று அவர் போட்டியிலிருந்து விலகக்கூடாது என அவரது குடும்பத்தினர் வற்புறுத்தியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் நேரடி விவாதத்தின் போது ஜோன் பைடன் தடுமாறியதை தொடர்ந்து அவர் போட்டியிலிருந்து விலக வேண்டும் என வேண்டுகோள் கருத்துக்கள் காணப்பட்ட நிலையிலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. ஜோன் பைடன் ஞாயிற்றுக்கிழமை காம்ப்ரேவில் தனது குடும்பத்தினர்களை சந்தித்துள்ளார். குடும்பத்தினருடனான சந்திப்பின் போது அவரது அரசியல் எதிர்காலம் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக கார்டியன் தெரிவித்துள்ளது. தன்னால் மேலும் 4 வருடங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகிக்க முடியும் என்பதை பைடனால் அமெரிக்க மக்களுக்கு நிரூபிக்க முடியும் என குடும்பத்தினர்கள் தெரிவித்தனர். போட்டியிலிருந்து விலக வேண்டும் என விடுக்கப்படும் வேண்டுகோள்களை புறக்கணிக்க வேண்டும் என ஜோன் பைடன் மனைவியும் மகன் கண்ட்ருடைய அளவுக்கு வற்புறுத்தியுள்ளார் என தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுடன் சிங்கப்பூர் நெருக்கமான உறவு கொண்டிருப்பதால் காசா விவகாரத்தில் போராட்டங்கள் நடத்தக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் இந்திய வம்சாவளியான கோகிலா பார்வதி அண்ணாமலை 39 வயது என்பவர் 2 நபர்களுடன் சேர்ந்து அனுமதியின்றி பாலஸ்தீன ஆதரவு போராட்டம் நடத்த ஏற்பாடு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கைதாகி ஜாமீன் உள்ள பார்வதி கேரளாவில் உள்ள தனது தாத்தா பாட்டியை சந்திக்க அனுமதி கோரி மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்குதல் செய்துள்ளார். பிப்ரவரிக்கு முன்பாக திட்டமிட்ட பயணம் இது என்பதால் நீதிமன்றம் அவருக்கு 10,000 சிங்கப்பூர் டாலர் பிணையுடன் கேரளா செல்ல அனுமதி வழங்கியுள்ளது. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.